Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா BBL 2023-24 மேட்ச் நம்பர் 32 பிரிஸ்பன் ஹீட்ஸ் விசிஸ் பெர்த் ஸ்காச்சர்ஸ். ஸோ பிரிஸ்பன் ஹீட்ஸ் இப்போ வரையும் எல்லா மேட்சஸுமே வின் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவங்க ஸ்குவாட்லேயுமே உஸ்மான் கவாஜா, மார்னஸ் லெபிச்சேனும் உள்ளே வந்திருக்காங்க. மேபி ரென்சா ஆர் மெக்ஸ்வேனி பிரான். ஸோ இந்த 3 பேர்த்தில் 2 பேர் வந்து வெளியே போவாங்க. ஸ்குவாடுமே இருக்குது, காட்டுறேன். ஸ்குவாடையும் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா திடீர்னு வேறு பிளேயர் வரப்போ சில பேர்த்துக்கு வந்து புரியாமல் இருக்கும். ஸ்குவாட் காட்டுறேன், அந்த ஸ்குவாடில் இருந்தால் வந்து 11 பிளேயர் வந்து ஆடுவாங்க. இந்த மேட்ச் 10 ஜனவரி 2:10 வந்து ஸ்டார்ட் ஆகுது. டைமை நோட் பண்ணிக்கோங்க. 1:45 கிடையாது, 2:10 வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது காபாவில். முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த மேட்ச்சில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மேபி இப்போதைக்கு இருக்க வெதர் ரிப்போர்ட் அப்படி காட்டுதா, இல்லை நாளைக்குமே அப்படி இருக்குமான்றதை ஆன் டைமில் பார்த்தா தான் தெரியும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், மழை பெய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்விங் அதிகமாக கிடைக்கலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சே ஹேர்பர்ட் கூட ஆடின மேட்ச்சில் டாப் ஆர்டர்னால யாருனாலையும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. முன்ரோ மட்டும் ஓரளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நல்லா ஆடினார். மற்ற எல்லாருமே வந்து ஃப்ளாப் ஆனாங்க. ஜீவியர் பிரேட்லெட்டு 2 பாலுக்கு 2 விக்கெட் எடுத்தார். ஸோ வேறு லெவலில் வந்து மீடியம் ஃபேஸர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அந்த விக்கெட்டு. மேபி சேம் மழை பெய்கிற மாதிரி இருந்து, இல்லை மேட்ச் வந்து கொஞ்சம் க்ளவுடியாக ஸ்டார்ட் ஆனால் ஸ்விங் பவுலர்ஸுக்கு, மீடியம் ஃபேஸர்ஸ்க்கு அதிக ஹெல்ப் கிடைக்கும். ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப்பே கிடைக்காம போகலாம். இல்லை நல்லா வந்து வெயில் அடிக்குது, நார்மலான காபா பிச்சுனா ஓவரால் ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீம் ஹையஸ்ட்டு ரன் அடிச்சிட்டாங்கன்னா, ஓரளவுக்கு 170-180 அடிச்சிட்டாங்கன்னா அவங்க தான் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போது 2 டீம்லையுமே பேஸ் அட்டாக் பயங்கரமாக இருக்குது. பெர்த் ஸ்காச்சர்ஸுமே அவங்களோட பவுலிங்கில் பேஸ் அட்டாக் நல்லாவே செட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் பெர்த் ஸ்காச்சர்ஸ் வந்து ஆஸ்டன் ஏகர், காப்பர் கான்லி 2 பேரை வச்சு மூவ் பண்ணாலுமே இந்த மேட்ச்சில் லான்ஸ் மாரிஸ், அதுக்கப்புறம் ஜேசன் பென்ட்ராஃப்ட் ஆடுவார். நெக்ஸ்ட்டு ரிச்சர்ட்சன், ஆண்ட்ரியூ டை, ஹார்டி, இவங்களுக்குள்ளே பவுலிங் முடிகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணாமையும் போகலாம். ஆன் டைமில் எப்படி கண்டிஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான். ஸோ அதனால் ஆன் டைமில் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ப்ளஸ் மழை பெய்யறதுக்கான சான்ஸ் வந்து இப்போதைக்கு நிறையா இருக்க மாதிரி காட்டுது. நம்ம மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறப்ப பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் சேனல்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா ஃபேக் சேனல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறது. டீம் கொடுக்குறோம். ஸோ வேறு லெவலில் வந்து இந்த BBL போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நிறையா மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்கோம். ஸ்மால் லீக் இன்ஸ்டால் பண்ணவங்க பேட் பால் ஒன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. உங்களோட டெபாசிட் அமௌண்ட்டையும் நீங்கள் அப்படியேவும் உங்களோட வின்னிங் அமௌண்ட்டு டெபாசிட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணால் 5% வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்மே தராங்க. அதை யூஸ் பண்ணுங்கள். அது எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ ஒரு 4000 வந்து வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதை வந்து 2000 வித்ட்ரா போட்டு 2000 வச்சுருந்தீங்கன்னா அதை அப்படியே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் டெபாசிட் வாலெட்டுக்கு. அப்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5% கேஷ் போனஸாகவே கொடுக்குறாங்க, அமௌண்ட்டாகவே கொடுக்குறாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வின்னிங்ஸும் நல்லா கிடைக்கிது. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கரெக்டான டெலகிராமான்னு மட்டும் பார்த்து செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இது எதுக்காண்டி சொல்லணும்னா, நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்காண்டி தான் வந்து நான் தெளிவாக வந்து இதை சொல்கிறேன். அதே மாதிரி டெலகிராமில் ஒரு ஆடியோமே போஸ்ட் பண்ணியிருப்பேன். 10-1 டீம் தான் நம்ம கொடுக்குற ஸ்மால் லீக் டீம் அப்படின்றத தெளிவாக ஒரு ஆடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதையும் கேட்காதவங்க கேட்டுக்கோங்க. ஒரிஜினல் டெலகிராமை மட்டும் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்லிட்டேன். ஓவரால் இங்கே 58 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 30 மேட்ச் வந்து ஃபஸ்ட் பண்ண டீமும் 27 செகண்ட் பண்ண டீமும் ஆவரேஜாக 166 எதிர்பார்க்கலாம். இது வந்து நார்மலான ஒரு காபா விக்கெட். சப்போஸ் மழை பெய்யுது, இல்லாட்டி க்ளவுடியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மீடியம் ஃபேஸஸ்க்கு சப்போர்ட் கிடைக்கும். அப்போ மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. அதேமாதிரி ஃபேப்லோன் ஆப்பு போனஸ் மோடோ காயின் மோடோ கிடையாது. டேரெக்டாக நீங்கள் உங்கள் கேஷை பயன்படுத்திக்கலாம். GST இல்லாத ஒரு ஆப்பு. இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். 2K டக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. பிளேயிங் லோன் பார்க்கலாம். ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் ஆன் டைமில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ பிளேயிங் லோன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்குவாடையும் பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த மேட்சுக்கான ஸ்குவாடு தான். உஸ்மான் கவாஜா, மார்னஸ் லெபிச்சேன் ஆடுவாங்க. இந்த சைடில் பெரிய அளவு மாற்றம் இல்லை. ஜேசன் பென்ட்ராஃப்ட் மட்டும் உள்ளே வராரு. அவர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பிளேயர். ஒரு 2-3 மேட்சாக விக்கெட் இல்லாதனால ரெஸ்ட் எடுத்துகிட்டு கம்பேக்காக வருவார். ஸோ ஜேசன் பென்ட்ராஃப்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் இந்த மேட்ச்சில். ஸோ காமனாக பார்த்தோம்னா சாம் ஒயிட்மேனு ஃப்ளாப்டு பிளேயர் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த மேட்ச்னாலும் ஃப்ளாப் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் தான். அவரால் பெரிய அளவுலாம் ஆடவே முடியல. அதனால தான் அவர் பெஞ்சிலே வச்சுருக்காங்க. மேபி இந்த மேட்ச் ஒரு வாய்ப்பு கொடுத்தா ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். காரணம் என்னென்னா, ஜீவியர் பிரேட்லெட், அடுத்து மைக்கேல் நாசீர், அதுக்கப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன் 3 பேரும் வேறு லெவலில் பவுல் பண்ணுவாங்க. ப்ளஸ் பால் வால்டர். இந்த பவுலிங் அட்டாக் எதிராக அவர் ஆடுறதுன்றது சாத்தியமே கிடையாது. அதேமாதிரி ஜாக் ரவுலி மேபி சேசிங் வந்தால் அந்த ரன்னை பார்த்து ரொட்டேட் பண்ணி ஆடிடுவார். ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா எப்பயுமே ஃப்ளாப் தான் இருக்கார். அவர் ஆடின 2 மேட்ச் மட்டும்தான் சேசிங்கில் நிறைய ரன் 50+. மீதி எல்லா மேட்சுமே 10 ரன்னுக்குள்ளே அவுட் ஆகிருக்காரு. அப்போது மிடில் ஆர்டரில் இருக்க ஈவெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கீஸு
ஆரன் ஹார்டி சொல்லவே தேவையில்லை, அவரோட லைஃப் டைம் ஃபார்மில் இருக்கார். எந்த ஒரு விக்கெட்டாக இருந்தாலும் ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணி கொண்டு போயிடுறாரு கேமை. அது காரணம் இவங்க ஃப்ளாப் ஆகிறாங்க, அவர் கேமை எடுத்துகிட்டு போகிறாரு. அடுத்ததாக இங்கீஸும் அதுக்கப்புறம் ஈவன்ஸும் மேட்சை கொண்டு போகிறாங்க. இதான் வந்து மோஸ்ட்லி போகுது. அதுக்கப்புறமா காப்பர் கன்லி மேலே வரலாம். சப்போஸ் விக்கெட் வந்து ஸ்பின்னுக்கு ஹெல்ப் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தான் ரிஸ்கி டீமில் வேணால் காப்பர் கன்லியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஓரளவுக்கு வந்து கான்லியை பொறுத்தவரைய டீசெண்டாக வந்து வீசுகிறாரு. ப்ளஸ் இந்த சைடுமே டாப்பில் உஸ்மான் கவாஜா முன்ரோக்கு அப்புறம் மிடில் இருக்க அந்த 3 பேருமே வந்து ரைட் ஹேண்ட் பேட்டராக தான் இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக மேபி வீசலாம். பட் நல்ல ஒரு ஸ்விங் கண்டிஷன் மீடியம் ஃபேஸுக்கு தான் சப்போர்ட் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு ஓவர்ஸ் கிடைக்காது. ஆரன் ஹார்டி அதிகமான ஓவர்ஸ் போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். இந்த சைடு பிளேயர் வைஸ் பார்த்தோம்னா இப்போ பெர்த்திஸ் காச்சஸில் மட்டும் செகண்ட் பேட் பண்ணால் க்ரௌலியை பிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இனிஷியல் ஸ்விங் இருக்கும், விக்கெட் போகும் அப்படின்னா ஈவன்ஸ் வந்து ட்ரம் கார்டு பிக்காக இருப்பார், லோ பர்சன்டேஜ். ஏன்னா என்ன தான் ஸ்விங் இருந்தாலும் அந்த பவர் ஸ்விட்ஜுன்னு வரப்போ இவர் ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஸ் கப்னா ட்ரை பண்ணலாம், ஒரு ட்ரம் கார்டு பிக்காகவும் பார்க்கலாம். சேம் ரிச்சர்ட்சன், பென் டிராஃப்ட், ஆண்ட்ரூ டையி, லான்ஸ் மோரிஸ் இவங்க 4 பேருமே நல்ல மீடியம் ஃபேஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு விக்கெட் அப்படின்னா இவங்களுக்குள்ளே கேப்டன்ஸ் கப் கொடுக்கலாம். அதில் கண்டிப்பாக சேசன் பென்டாஃப் ஆடினார்னா கொடுக்கலாம். ஏன்னா பயங்கரமாக ஒரு ஸ்விங் ஆகும். நல்லா அவர் ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக ஒரு 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். ஜிஎலுக்கு கேப்டன்ஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பாங்க ஃபஸ்ட் பவுலிங் அப்படின்னா ஆண்ட்ரூ டை ஓரளவுக்கு பெட்டர் கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸ் தான். லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கலை, பட் இருந்தாலும் விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள்ன்றது அதிகமாக இருக்கும். ஏன்னா கரெக்டாக அந்த விக்கெட் எப்போ விழுமோ அப்போ வந்து அவர் பவுல் பண்ணுவார், வாய்ப்புகள் அதிகம். இனிஷியல் ஸ்விங் இருக்கும், க்ளவுடி கண்டிஷன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மீடியம் பேசர்ஸ் இந்த சைடு 4 மீடியம் பேசர்ஸ், இந்த சைடு 4 மீடியம் பேசர்ஸ் இவங்களுக்குள்ள கேப்டன்ஸ் கப்னா கொடுங்க. மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். மழை பெய்யறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த சைடில் பார்த்தோம்னா காலின் முன்ரோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்ப எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சேசிங் வரப்போ ஃபுல்லாமே ஃப்ளாப்பு. அப்படி சேசிங் வரப்போ ஃப்ளாப் ஆனார்னா மார்னஸ் லெபிச்சேன்னு 1 டவுன் வரதுக்கும் சான்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி மெக்ஸோனி 1 டவுன் வரதுக்கும் சான்ஸ் வந்து இருக்கலாம். இல்லை ரென்ஸாக ஆட வைக்கிறாங்களான்றதையும் பார்க்கணும். ஏன்னா மார்னஸ் லெபிச்சேன் ஒரு ரைட் ஹேண்டரு, மெக்ஸோனி ரைட் ஹேண்டரு, மேபி ரென்ஸாக வந்தால் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கிடப்பார் அப்படின்னு கொண்டு வரலாம். ஆனால் டாப்லேயுமே 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா பால் வால்டர் வந்துடுவார். இந்த சைடில் இவங்களுக்கு ஆஃப் ஸ்பின்னரே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸாக இருக்காங்க. இவங்க சைடில் ஃபுல்லாக லெஃப்ட் ஆர்ம் பேட்டர்ஸாக இருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இந்த மேட்ச்சில் விக்கெட் எடுக்கிறன்றது கஷ்டம்தான். பெர்த்திஸ் காச்சஸில் மோஸ்ட்லி வந்து பிரிஸ்பன் ஹீட்ஸ் வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக ஆஃப் ஸ்பின்னர் இல்லாதனால லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ரேர். என்ன தான் ஆஷ்டன் நகர் லாஸ்ட் மேட்ச் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் இந்த மேட்ச்சில் ஒரு கிட்டத்தட்ட ரன்ஸ் ஆடினா 4 லெஃப்ட் ஹேண்டர் வராங்க. விக்கெட் எடுக்கிறன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மோஸ்ட்லி மீடியம் ஃபேஸஸை வச்சு தான் மூவ் பண்ணுவாங்க. லாஜிக்கலாக யோசிச்சு உங்கள் டீம்ஸை மேக் பண்ணிக்கணும். சாம் பில்லிங்ஸோட ஃபார்ம் ரொம்ப போராக தான் இருக்குது. அவர் எந்த மேட்ச்லேயுமே வந்து சரியாக ஆடலை. பட் விக்கெட் கீப்பிங்கில் ஏதோ ஒரு 2 கேட்ச் ஒரு ஸ்டெம்பிட் பண்ணுறதுல பாயிண்ட்ஸுன்றது கிடைக்கிது. மைக்கேல் நாசிரி லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்தார். ஜிவிஆர் பிளேட்டு கிட்டத்தட்ட சூப்பர் பர்ஃபார்மன்ஸு. ஸ்பென்சர் ஜான்சன் தொடர்ச்சியாக அந்த விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்விப்சனும் மேத்யூ குன்மேனும் விக்கெட் நார்மலாக இருக்குது, மழை பெய்யலை அப்படின்னா மட்டும்தான் இவங்கள நம்ம பிக் பண்ணணும். க்ளவுடியாக இருக்குது, மீடியம் ஃபேஸ் சப்போர்ட்னா எடுக்கவே வேண்டாம். ஏன்னா ஸ்விப்சனுக்கு லாஸ்ட் மேட்ச்சில் பவுலிங்கே கொடுக்கல, ஜஸ்ட் அவர் வந்து ஒரு ஃபீல்டராக தான் நின்றுருந்தார். ஏன்னா இந்த 4 மீடியம் ஃபேஸை சேஃபில் யூஸ் பண்ணிட்டாங்க. மேத்யூ குன்மேனை வந்து யூஸ் பண்ணாங்க, பர்ஃபெக்டாக வந்து மூவ் பண்ணாங்க. இப்போ வரைய ஒரு மேட்ச் கூட அவங்க லாஸ்மே ஆகலாம், அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் 2 சைடுமே நம்ம எதுவுமே க்ளவுடி கண்டிஷன் ஸ்பின் கண்டிஷன் பார்க்காம சேஃப் ஆப்ஷன்ஸ் கேப்டன்ஸ் கேப்டன்னா ஹார்டி ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். பால் வால்டர் சொல்லவே தேவையில்லை. ஸ்விங் கண்டிஷனாக இருக்கும், கண்டிப்பாக டாப்பில் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னா ஜிஎல்ல ஈவெண்ட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பால் வால்டர், சாம் பில்லிங்ஸ் இந்த மாதிரி மிடில் ஆர்டர் பேட்டர்ஸுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியம் ஃபேஸஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குன்னா இந்த சைடில் இருக்க 4 மீடியம் ஃபேஸருமே ஓகே, இந்த சைடில் இருக்க 4 மீடியம் ஃபேஸருமே ஓகே தான். இவங்களுக்குள்ளே நீங்கள் மாற்றி மாற்றி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு இந்த எல்லா மீடியம் ஃபேஸரையும் எடுக்க முடிஞ்சால் கூட எடுத்து ஒரு டீமை செட் பண்ணுங்கள். பேட்டர்ஸே ஒரு பேட்டரு ஒரு கீப்பர் மட்டும் எடுத்துகிட்டு இது எல்லா ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலர்ஸில் இருக்க எல்லா மீடியம் ஃபேஸஸையும் எடுத்து கூட ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து விக்கெட்டில் ஸ்பின்னர்ஸ் ஹெல்ப் கிடைக்காம மீடியம் ஃபேஸஸ் ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ ஸ்டாட்ஸ் பார்த்தா ஒரு ஐடியான்றது கிடைக்கும், பார்க்கலாம். காலின் முன்ரோ ஸோ ஹெட்டுகட்டில் 34 ரன் ஆவரேஜ், ஸோ வென்யூவில் 37 ரன் ஆவரேஜ், ரெண்டுமே பெட்டர் தான். பட் சேசிங் வரப்போ கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிருக்காரு. ப்ளஸ் இந்த சைடில் உஸ்மான் கவாஜா வராரு, ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் தான் டெஸ்ட் மேட்சஸ் ஆடி வராரு. பட் இந்த சைடில் நல்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் லைனில் லென்த்தில் போட்டாங்கன்னா
உஸ்மான் கவாஜா ஒரு லெவலுக்கு மேலே அவர் அடிக்கணும்னு தான் பார்ப்பார். காரணம் என்னென்னா லெபிச்செயின், அதுக்கப்புறம் ரென்ஸாவோ இல்லை மெக்ஸோனியோ எல்லாருமே வந்து ரொட்டேட்டிங் பிளேயர் தான். முன்ரோ ஹிட் பண்ணணும், அடுத்து பால்வால்டர் ஹிட் பண்ணணும். அப்போ ப்ரெஷர் போச்சுன்னா கவாஜா ஃப்ளாப் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் வந்து இருக்கலாம். ஒரு 20-30 ரன் மேபி அடிக்கலாம். அதுக்கு மேலே வந்து அவர் பெரிய இன்னிங்ஸாக கொண்டு போக முடியுமா அப்படின்னா கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குது. எவ்வளோ பெரிய பேட்டராக இருந்தாலும் ஹை ஸ்விங் கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆவாங்க. ஸோ ஸ்டாட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். மெக்ஸோனி ஹெட் விக்கெட்டில் வெறும் 17 ரன் தான் ஆவரேஜ், வென்யூவில் 42 ரன் ஆவரேஜ். ரென்ஸாக 12 ரன் தான் ஹெட் விக்கெட்டில் ஆவரேஜ், வென்யூவில் 18 ரன் தான் ஆவரேஜ். ஒன் ஆஃப் த பிபிஎல்லே புவர் பிளேயர்னால் அது மேட் ரன்ஸாக தான். பட் டெஸ்ட் மேட்ச்சுக்கு அவரை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. சாம் பில்லிங்ஸ் 44 ரன் ஹெட் விக்கெட் ஆவரேஜ், வென்யூவில் 30 ரன் ஆவரேஜ். ஸோ வேறு லெவலில் சாம் பில்லிங்ஸ் ஆவரேஜ்லாம் வச்சுருக்காரு. பட் இந்த சீசனில் அவரால் அதை பெர்ஃபார்ம் பண்ணலை. ஏன்னா தொடர்ச்சியாக வந்து ஃப்ளாப்பு தான் ஆறாரு. மேபி இந்த மேட்ச்சில் டாப்பில் விக்கெட் போனால் சாம் பில்லிங்ஸ் ஒரு ட்ரம் கார்டாக இருக்கலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஸ் கப்னா ட்ரை பண்ணிக்கோங்க. பால்வால்டர் வென்யூவில் 3 விக்கெட், எப்படினாலும் பேட்டிங் வந்தாலும் ஒரு 20 ரன் ஆடிடுவார், சேஃப் பிக்கு. ஜிவிஆர் பிளேட்லெட்டு ஹெட் விக்கெட்டில் 18 விக்கெட் எடுத்திருக்காரு. சரி, வென்யூவில் 18 விக்கெட்டு, ஹெட் விக்கெட்டில் 3 விக்கெட். இந்த சீசனில் நல்ல ரிதமில் இருக்கார். மைக்கேல் நாசீர் ஹெட் விக்கெட்டில் 12 விக்கெட்டும், வென்யூவில் 20 விக்கெட் எடுத்திருக்காரு. மேபி ஒரு விக்கெட் மினிமம் எடுக்க சான்ஸ் இருக்கும். அது செகண்ட் போல் பண்ணுறப்போ கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். ஸ்பென்சர் ஜான்சன் ஹெட் விக்கெட்டில் 6 விக்கெட், ஒரு விக்கெட்டும், வென்யூவில் 6 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ பட் இந்த ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா கடைசி 3 மேட்ச்சில் 5 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸ்விப்சன் 23 விக்கெட் வென்யூவில், ஹெட் விக்கெட்டில் 10 விக்கெட்டும், மேத்யூ குட்மேன் ஹெட் விக்கெட்டில் 6 விக்கெட்டும், வென்யூவில் 11 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. பேசர்ஸ்க்கு தான் அதிகமான விக்கெட்ஸ்ன்றது கிடச்சிருக்கு. ஜாக் ரவுலியோட முக்கியமான ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட் விக்கெட்டில் 4 ரன் தான் ஆவரேஜ், 2 மேட்ச்சில் 8 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சேசிங் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் 75% வந்து ஃப்ளாப் தான் இருக்கார். வென்யூவில் 5 ரன்னு, ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு, அதில் 5 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சாம் ஒயிட்மேனு 7 ரன் ஆவரேஜ், 9 ரன் ஆவரேஜ், எதுவும் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, தொடர்ச்சியான ஃப்ளாப் தான். ஆரன் ஹார்டி 40 ரன் ஆவரேஜ் ப்ளஸ் 4 விக்கெட்டு, 65 ரன் ஆவரேஜ். சூப்பராக வந்து பேட்டிங் ஆடி இருக்காரு. மினிமம் 20-30 ரன் வந்து ஸ்கோர் பண்ணிடுறாரு ஹார்டி, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பர்ஃபெக்டாக வந்து ப்ளே பண்ணுறாரு. பவுலிங் கிடைச்சாலுமே நல்ல ஆப்ஷன் தான். ஜாஸ் இங்கீஸு 24 ரன் ஆவரேஜ் ப்ளஸ் 78 ரன் 3 மேட்ச்சில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. விக்கெட் கீப்பிங்லேயே மினிமம் ஒரு ஸ்டெம் பீட்டு ஏதாவது 2 கேட்சை பிடிச்சா அதிலே பாயிண்ட்ஸுன்றது கிடைக்கிது. லாஸ்ட் மேட்ச் எப்படி அலெக்ஸ் ஹேரி 80 பாயிண்ட் எடுத்தாரோ அதில் கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் வந்து அவர் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட் தான். அதே மாதிரி தான் இங்கீஸும். ஆஸ்டனேகர் 5 விக்கெட்டு, வென்யூவில் ஒரே விக்கெட் தான் எடுத்திருக்காரு 3 இன்னிங்ஸில். நிறையா பேர் இவரை வந்து பிக் பண்ணுவாங்க, லாஸ்ட் மேட்ச் பயங்கரமான ஒரு ஸ்பெல் பவுல் பண்ணிட்டாருன்னு. பட் பேசர்ஸை யோசிச்சுக்கோங்க இந்த மேட்ச்சில். ஜெய் ரிச்சர்ட்சன் 10 விக்கெட்டு, வென்யூவில் 3 விக்கெட்டும். ஆண்ட்ரூ டை 6 விக்கெட் வென்யூவில், ஹெட் விக்கெட்டில் 23 விக்கெட் எடுத்திருக்காரு 15 இன்னிங்ஸில். லான்ஸ் மாரிஸு ஹெட் விக்கெட்டில் 2 விக்கெட், வென்யூவில் ஆடல. ஜேசன் பெண்டாப் 23 விக்கெட்டு 14 இன்னிங்ஸில், ஹெட் விக்கெட்டில் வென்யூவில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக ஹெட் விக்கெட் ஸ்டாட்ஸ் ஜேசன் பெண்டாஃப்க்கும் ஆண்ட்ரூ டைக்கும் சூப்பராக இருக்குது, பயன்படுத்திப்பாங்க. கிராண்ட் லீக்கில் இவங்க 2 பேர்த்துக்கு கூட கேப்டன்ஸ் கம்பெனி கொடுக்கனாலும் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி சப்போஸ் பெர்திஸ்காஸை ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுச்சுன்னா ஒன் சைட் டீமும் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை பிரிஸ்பேன் ஹீட்ஸுக்கு ஃபேவராக வேணாலும் ட்ரை பண்ணி. ஏன்னா இந்த 2 டீமே லாஸ்ட் சீசன் ஃபைனல் ஆடின டீமு, அந்தளவுக்கு வந்து சூப்பரான டீம். 2 டீமும் ஈக்குவலாக நீங்கள் டீம் போடனாலும் போட்டுக்கலாம், ஒன் சைட் டீம் போடனாலும் போட்டுக்கோங்க. மாற்றி மாற்றி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கான டீம் இதுதான். சரி, ஃபஸ்ட்டு ஒரு டீம் ஆன் டைமில் நம்ம யோசனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்குவோம். ஸ்மால் லீக் டீமு, கிராண்ட் லீக் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி டீமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது இப்போதைக்கான டீமு. ஸோ கேப்டனா பால்வால்டரும், ஆரன் ஹார்டி வைஸ் கேப்டன். மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேசர்ஸையுமே வந்து கவர் பண்ணியிருக்கேன். பேட்டர்ஸில் கட் பண்ணால் ஒரே ஒரு பேட்டர் எடுத்துகிட்டு கூட இங்கே எக்ஸ்ட்ரா 2 மீடியம் பேசரை நீங்கள் ஆட் பண்ணலாம். கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த சவுத் ஆஃப்ரிக்கா T20 ஸ்டார்ட் ஆகுது, முடிஞ்சால் அதுக்கும் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா பிபிஎல் வந்து ஒரு ரிதமில் போயிட்டுருக்கு கரெக்டாக. ஸோ நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறோம், அந்த ஸ்டாட்ஸ் படி வந்து டீம் எடுக்கிறோம். பென் மெக்டர்மட்லாம் முன்னாடி மேட்ச் ஃப்ளாப் ஆனார், பட் லாஸ்ட் மேட்ச்சில் அவரை தான் நம்ம ஒய்சியாக கொடுத்துருந்தோம். ஒய்சியாக கொடுக்குறப்போ அதுக்கு காரணம் என்னென்னா, வைஸ் கேப்டனாக கொடுத்தது அவரோட ஸ்டாட்ஸ் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு டைம் அவர் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு எதிராக ஆடுறப்பையுமே 50+ ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அது ஒர்க் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஆன் டைமில் நம்ம கொஞ்சம் ஸ்டாட்ஸு ப்ளஸ் அப்போ தோன்றதை வச்சு ஒரு சில ரிஸ்க் எடுத்து டீமை வந்து செட் பண்ணுவோம். அது ஸ்மால் லீக்கு டெலகிராமில் கொடுக்குறது. கிராண்ட் லீக்கு நீங்கள் ஓனாக மேக் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க.